அத்தியாயம் 5. என் மருமவனை ஏமாத்தி தாலிய வாங்கின கழுதைக்கு ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இடம் இல்ல, போடி வெளிய. ஆக்ரோஷமாய் தள்ளிவிட்ட வேகத்தில் பொத்தன விழுந்த பைரவியின் கையில் ரத்தம் கசிந்திட, அவளையும் மீறி கலங்கிய கண்களோடு மண் படிந்த கரத்தை முகம் சுணங்கி தட்டி விட்டு கொண்டவள் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் கதவடைக்க போன ராக்கை கொலை வெறியோடு கண்டு வேகமாக எழுந்தாள். எனக்கு என்ன ஆசையா இந்த குப்பை வீட்டுல உட்காந்துருக்க? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாத கேடு கெட்ட குடும்பம். உங்க அருமை பிள்ளைய அடக்கி வைக்க துப்பு இல்லாம என்னைய அடிச்சு தள்ளிவிட்ட உங்களை எல்லாம் சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்டின் வெளியே நின்று கடுங்கோபத்தில் கத்தியவளை உள்ளிருந்த மூவரும் இலக்கார பார்வை வீசினர். அதிலும் துளசியின் பார்வை பைரவி மீது இருந்த மிகுந்த வெறுப்பில் படிந்ததை அங்கிருந்த யாரும் கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் பின்னாளில் வரப்போகும் பல சிக்கல்களுக்கு காரணமாக அமைய போவதை உணர்த்தாது போனது. ஆமா, இந்த வெத்த வேட்டுக்கு சவாலுக்கு ஒன்னையும் குறைச்சல் இல்ல. எவங்கிட்டயோ கெட்டு போய் வந்த உன் ஆத்தாக்காரி இளிச்சமாய உன் அப்பனை ஏமாத்தி கட்டிக்கிட்டு உன்னைய அவர் தலையில கட்டி விட்ட மாதிரி நீயும் எவங்கிட்டையோ ஏமாந்து அந்த பழிய உன் குடும்பமே சேர்ந்து என் புள்ள மேல தூக்கி போட்டு ஏமாத்தி வந்தவளுக்கு எல்லாம் பேசவே அருகதை இல்ல. மறுவாதியா இங்கன நிக்காம எங்கயாவது போய் சாவடி. செண்பகத்தின் தேல் கொடுக்கு வார்த்தையில் அவமானத்தில் முகம் கன்றி போனவள் அதற்கு மேலும் அங்கு நின்று வாதிட, உடலிலும் மனதிலும் உணவுள்ளாமல் தெம்பற்று போனவளாய் இருவரையும் முறைத்துவிட்டு அங்கிருந்து தனிமையாக இருட்டில் நடையை கட்டிய பைரவிக்கோ வேலன்தான் தன்னை ஏமாற்றி தான் காதலித்த வேறு ஒருவனின் தோற்றத்தில் வந்து தன்னை கெடுத்தான் என்று யாரிடமும் வாய் திறந்து சொல்ல முடியவில்லை அவளால். அதிலும் எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு தோட்டக்காரன், அவளை பொறுத்த மட்டில் பிச்சைக்காரன், தன்னை தொட்டதை எண்ணி அவமானத்தில் அனுதினமும் புழுங்கி துடிப்பவளுக்கு அந்த அசிங்கத்தை சொல்ல அவள் எப்போதும் விரும்பவில்லை. அப்படி சொல்லிதான் அவனோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லை என்பதே உண்மை. விட்டால் எப்போதடா அவனை விட்டும் இந்த வீட்டை விட்டும் ஓடலாம் என்றே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகங்களாக கடத்தி கொண்டிருந்தவளுக்கு அவர்களாகவே வீட்டை விட்டு துரத்திவிட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஊரை விட்டே செல்ல நினைத்தாள். தன்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்து விட்ட வேலனை அறவே வெறுத்தவளாய். குணசேகரனை தவிர 3 பெண்களும் வெவ்வேறு மனநிலையில் ஏதேதோ சிந்தனையில் மூழ்கியபடி, ஏய் அண்ணி, அப்ப இந்த விஷயம் இன்னும் என் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? சந்தேகமாக ராக்கு கேட்டிட, எம்புட்டு மாசத்துக்கு தேன் மறைக்க முடியும் ராக்காயி? அரசல் பொரசலா அந்த மனுஷன் காதுக்கு விஷயம் போயாச்சு. அதுவும் அந்த அடங்காதவன்னு தெரிஞ்சதும் அவர் கோவத்துக்கு அளவே இல்லை. அவரு தலைமையில ஏத்து நடத்துற இந்த கான்ட்ராக்ட் வேலை மட்டும் இல்லைன்னா எப்பவோ வந்திருப்பாக. இன்னும் ஒரு வாரத்துல வேலை முடியுது. வந்து என்ன ஆட்டம் ஆட போறாரோ? கணவரை எண்ணி அச்சத்தில் ஒடுங்கினார் செண்பகம். என்னவோ போ அண்ணி, ஆனா இந்த வேலன் பையன் பண்ணது பெரிய தப்பு. கேவலம் கெட்டு போன ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்க அவனுக்கு என்ன தலையெழுத்தா? வேலைனுக்குன்னு எல்லா வகையிலையும் பொருத்தமானவ என் மவ துளசிதே. அதே அந்த கழுதைய பத்தி விட்டாச்சுல்ல, வேலனுக்கு அவ மேல விருப்பம் இல்லை. பொறவென்ன, முதல்ல அண்ணன் வரட்டும், பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்து 2 பேத்துக்கும் கண்ணாலம் கட்டி வச்சிடுவோம். ராக்கு போட்ட பிளானை எண்ணி ஒப்புக்கு தலையசைத்த செண்பகம் நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றி சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்க, வந்ததிலிருந்து வெளியே உள்ள பாத்ரூமில் இருந்து கடக் மடக்கென வந்த வெடி சத்தத்தில், இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. இங்க இம்புட்டு கலவரம் நடந்து முறிஞ்சிருக்கு. அத்தை கூட கவனிக்காம எந்த நேரமும் பாத்ரூம்குள்ள போய் கதவடிச்சுக்கின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இதே பொழப்ப அலைய வேண்டியது. கோவத்தில் ராக்கு புலம்பிக் கொண்டிருந்ததில், சரி ராக்கு, நீயும் துளசியும் சத்த நேரம் ஓய்வெடுங்க, நான் போய் ராவுக்கு சாப்பாடு ஆக்கி கொண்டாறேன் என்று செண்பகம் எழுந்து சென்று அனைவருக்கும் இரவு உணவினை செய்ய தொடங்கி இருந்தாலும் வேலன் மனதில் பைரவி இல்லை என்று இருவரிடமும் உண்மையை மறைத்து கூறியது ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியை அதிகரிக்க, மகன் வந்ததும் பைரவியை அடித்து விரட்டி விட்டது தெரிந்தால் என்னென்ன பிரச்சனைகள் நேரிடுமோ என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் உருண்டோடிய கலக்கத் தொடங்கியிருந்தார். 1000 தான் இருந்தாலும் பைரவி நான் பெத்த மவ. அவளை போய் நான் பார்க்க கூடாது, அவகிட்ட பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, பார்த்துக்கோங்க. கஜலட்சுமியின் புலம்பல் சுந்தரம் எங்கு போனாலும் எதிரொலித்து கொண்டே இருந்ததில் எரிச்சல் மண்டி போனவராய் கஜாவை முறைத்து தள்ளினார். பைரவி நீ பெத்த மவதேன், அத்தை யாரும் மறுக்கலையே. ஆனா
இந்த நெசத்தை நீ 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்துல சொல்லாம இவன் தான் என்னைய கெடுத்து புள்ளைய கொடுத்தான்னு ஒரே போடா போட்டு வசதிக்காக என் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா சீரழிச்சு புட்டு இப்ப வந்து சொல்ற பாரு, இதை தாண்டி தாங்கவே முடியல. சுந்தரத்தின் குரல் தழுத்தழுக்க கஜாவை பார்க்க அத்தனை ஏளனம் அவர் முகத்தினில். நல்லதோ கெட்டதோ பணைய கைதியா நிறுத்தி 4 பேத்துக்கு முன்னாடி விருப்பம் இல்லைனாலும் உன் கழுத்துல தாலி கட்டி புட்டேன்ற ஒத்த பாவத்தாலதான் இன்னைய வரைக்கும் நீ பண்ற அலம்பலை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நாளடைவில் பைரவிக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவ வாழ்க்கையும் சேர்த்து அழிக்க பாக்குறல. நீ எல்லாம் தாயின்னு சொல்லிக்கவே அருகதை இல்லாதபடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு தெரியாம என் புள்ள வாழ்க்கையில ஏதாவது சதிவேலை பார்த்த. பட்டன பரணியில் சொருகி இருந்த அறிவாளை ஓங்கி எடுத்து ஐயனார் போல் ஆட்டி காட்டியதில் அள்ளுவிட்டு போனது கஜாவுக்கு. பார்க்க மாட்டேங்க, எதுவும் உங்களுக்கு தெரியாம அவ விஷயத்துல செய்ய மாட்டேன். உயிர் பயத்தில் கதிகலங்கி மன்றாடிய கஜாவை அற்பமாக பார்த்தார் சுந்தரம். வசதி அந்தஸ்துக்காக தோழன் போல் பழகியவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தி பஞ்சாயத்தின் மூலம் திருமணம் நடந்த நாளில் இருந்து தன் சுகம் துக்கம் ஆசா பாசங்களை அத்தனையும் குளித்தோண்டி புதைத்துவிட்டு வாழ்க்கையை வெறுத்து சந்நியாசி வாழ்க்கை வாழும் அவருக்கு பைரவி பிறந்ததில் இருந்து சொந்த மகளாக வளர்த்தவர் செய்த மற்றொரு பெருந்தவறு. பெற்றவள் தானே என்ற நம்பிக்கையில் பைரவியை வளர்க்கும் பொறுப்பை கஜாவிடம் விட்டதுதான். தன் புத்தி அத்தனையையும் அவளுக்குள் திணித்து திமிர், அகம்பாவம், ஆடம்பரம், பிடிவாதம் என்று கடைசியில் அவள் வாழ்க்கையையும் கேள்விக்குறியில் வந்து நிற்கும் என நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அவர். தவறு செய்தாலும் மன்னித்து அதை பெரிது செய்து சொல்லி காட்டும் மனப்பாங்கற்ற மனிதருக்கு கஜாவையும் ஏற்றுக்கொள்ள எண்ணம் இருப்பினும் அதற்கு கஜாவின் இத்தகைய தீய குணமே தடையாய் அமைந்து போனது. சுந்தரமும் அவளை திரும்பி கூட பார்ப்பது இல்லை. அதற்காக தன் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போனதை போல் வளர்ப்பு மகளாகவே இருந்தாலும் சொந்த மகளாக எண்ணி வளர்த்த மகள் பைரவியின் வாழ்க்கை சிதைந்து போக விடுவதாகவும் இல்லை சுந்தரம். யாராவது ஒருவர் அன்போடும் கரிசனத்தோடும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தாலே மற்றொருவரின் மனம் மெல்ல மெல்ல மாறி கரைய துவங்கும். அந்த வகையில் பார்த்தால் வேலனின் உறுதியான மேய்காதல் பைரவியின் மனதை மாற்றி அவள் வாழ்க்கை சிறக்கும் என தந்தை உள்ளம் நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மேலிருப்பவன் கைத்தட்டி சிரிப்பது எவர் அறிவார்? டூ டூ என புல்லட் சத்தம் வெளியே கேட்டதும் உள்ளிருக்கும் செண்பகத்தின் வயிற்றில் ரயில் ஓடியது. ஹை ஐத்த, மாமன் தான் வந்துருச்சு போல. இம்புட்டு வருஷத்துக்கு பிறகு என்னைய பார்த்து எப்படி சந்தோஷப்பட போகுதோ. எனக்கும் மாமனை பார்க்க போற சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. மனதில் உள்ள கண்ணாளனை நீண்ட வருடங்கள் கழித்து பார்க்க போகும் குஷியில் துள்ளி குதித்த துளசியை கண்டு, ஆமா மா மேலுக்கு சிரித்து வைத்தாலும் வேலன் வந்ததும் யாரை முதலில் கேட்பான் என்று நன்கு அறிந்த செண்பகம் கலக்கமாக கதவை திறக்க போக, ஐத்த நீ இரு, நானே கதவு திறந்து என் மாமனை உள்ள கூட்டியாரேன். துள்ளி குதித்து ஓடி கதவை திறந்தாள் துளசி. மணக்க மணக்க பிரியாணி வாசம் வேலன் கையில் இருந்த பார்சலில் இருந்து வெளிவர மற்றொரு கையில் சென்னை சில்க்ஸ் துணிப்பை 2-3 வைத்துக் கொண்டு புன்முறுவலோடு வாயிலில் நின்றிருந்தவன் முகம் சடுதியில் யோசனையில் மாறி போனது துளசியை கண்டதும். வா மாமா, உனக்காகதே இம்புட்டு நேரமா காத்திருந்தேன். ஒரு நொடி அம்பர் கண்கள் மின்ன திடகாத்திரமான கம்பீர தோற்றத்தில் நின்றிருந்த வேலனை பார்த்து அசந்து போனாலும் உடனே நிதானித்து புன்னகை முகமாக வரவேற்றாள். வா துளசி, எப்படி இருக்க? உன்னைய சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப திடீர்னு பார்க்கவும் சட்டுன்னு நினப்பு வரலத்தா என்றான் தானும் புன்னகைத்து. அதே இப்ப பார்த்தாச்சுல்ல, இனிமே எப்பவும் என்னைய நினப்பு வச்சுக்கோங்க. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினே வந்தோம். உள்ள வா மாமா. பொதுவான நலம் விசாரிப்போடு இருவரும் வர, வா ஐத்த, எப்படி இருக்க? ராக்கிடம் பார்வை போனது. நல்லா தான் இருக்கேன், ஆனா இங்கனதே எதுவும் சரியில்லாம இருக்கு. அவன் வந்ததும் தொடங்க போன ராக்கை பேச விடாமல், சரி சரி நீ உட்காரு வேளா, அம்மா உனக்கு குடிக்க காப்பி தண்ணி கொண்டாரேன். இடைமறைத்து படப்படத்த செண்பகத்தின் முகத்தை உற்று நோக்கியபடி அறைக்கு செல்லாமல் அங்கேயே சம்மணமிட்டு அமர்ந்தான் அவன். ஆமா, இதென்ன மாமா கையில புது துணிங்க மாதிரி இருக்கு? அவனுக்கு அருகில் உள்ள பையை வேலன் அனுமதி இல்லாமலேயே சட்டென எக்கி எடுத்து அவள் பிரித்து பார்க்கவும் அதில் கோபம் சிறிது துளிர்த்தாலும் விபரம் அறியாத பெண்ணை ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக பார்த்தான். ஹை,
புதுசு இல்லைங்க, கண்ணாடி வளையல். மாமா, நான் வருவேன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்காக தானே இம்பட்டியும் வாங்கியாந்த. சிவப்பு நிற லைட் வெயிட் பட்டை தன்மேல் போட்டு அழகு பார்த்த துளசியை ஒன்றும் சொல்ல முடியாத நிலையில் அவன் வெறித்து பார்க்க, பின்ன உனக்கு இல்லாம வேற யாருக்குடி என் மருமவன் வாங்கியாருவா? ஊருக்குள்ள எவனாவது நம்ம வந்திருக்கிற விஷயத்த வேலன் காதுக்குள்ள ரகசியமா போட்டு இருப்பானுங்க. அதே வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு உனக்காக அம்புட்டையும் வாங்கி வந்திருப்பான் போல. என்ன நான் சொல்றது சரிதான வேளா? என்னவோ அனைத்தும் அறிந்த பீதாவி போல் ராக்கு பெருமையாக கேட்க, அவன் யாருக்காக ஆம் என பொய்யுரைக்க வேண்டும்? இல்ல ஐத்த, இதெல்லாம் என் பொஞ்சாதிக்காக அவளுக்கு பொருத்தமானதா பார்த்து நானே தேடி அலைஞ்சு வாங்கி வந்தது. நீ எல்லாரும் வர விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா துளசிக்கும் சேர்த்தே ஒரு சீலைய வாங்கி இருந்திருப்பேன். இத்தனை நேரமும் செண்பகம் மறைத்து வைத்திருந்த உண்மையை பொளக்கென போட்டுடைத்தவன் அதிர்ச்சியாகிய துளசியின் கையில் இருந்து நழுவிய புடவையை எடுத்து பையில் வைத்துக்கொண்டு பிரியாணி பொட்டலத்தோடு ஆவலாக அறைக்கு சென்ற வேலன் பைரவி அங்கு இல்லை என்றதும் ஆங்காரமாய் மாறியிருந்தான். அத்தியாயம் 6. துளசியால் வேலன் சொன்ன வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் கலங்கிய கண்கள் உறைந்த நிலையில் அவன் சென்ற திசையை அவள் வெறித்தெடுக்க, என்ன சொல்லிட்டு போறான் நீ? அவன் பொஞ்சாதிக்கு பார்த்து பார்த்து வாங்கின சீலையா? ஸ்லோ மோஷனில் ஒன்று புரியாமல் கேட்ட ராக்கை சங்கடமாய் பார்த்தார் செண்பகம். எனக்கு ஒன்னும் புரியல ராக்காயி, நீயே சத்த அமைதியா இரு. வேலன் வந்து என்ன சொல்ல போறான்னு பாப்போம். ஏதோ வேலன் சொன்னது எதுவுமே தனக்கு புரியாததை போல் கையை பிசைய, இன்னும் என்ன அண்ணி சொல்றதுக்கு இருக்கு? அதே அவன் மனசுல உள்ளது இதுதான்னு அவன் செய்க ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்ச போட்டு காட்டுதே. கோவத்தில் சிடுசிடுத்து வேலனை முறைத்தார் ராக்கு. பாப்பா, உள்ள வரலாமா? கதவில் கை வைத்து லேசாக அவன் தட்டிவிட அது எந்த பதிலும் இன்றி அமைதியாகவே இருக்கவே, பாப்பா நான் தான் வேலன், உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். மீண்டும் உரக்க சொல்ல அமைதியை பதிலாக கிடைக்கவும் யோசனையில் செவிமடல் துடிக்க படாரென கதவை அடித்து திறந்து உள்ளே சென்றிருந்தான். அந்த 10க்கு 10 சிறிய அறையில் மேலோட்டமாக பார்த்தாலே தெரிந்துவிடும் அவள் அங்கு இல்லை என்று. ஆனாலும் மனம் பதறியவனாக ஒற்றை ஆள் படுக்கக்கூடிய அந்த துருப்பிடித்த கட்டிலின் அடியில் எல்லாம் குனிந்து அவளை தேடி பார்த்தவன் வெறுவென வெளியே சென்று பாத்ரூம் கதவை படபடவென தட்டிட, அட யாராது இங்கே வந்து நிம்மதியா பாத்ரூம் போக விடாம டொப்பு டொப்புன்னு தட்டிக்கிட்டு? உள்ளிருந்து வந்த குணசேகரனின் குரலில், மாமா உள்ள நீயும் மட்டுமா இருக்க என்றான் படபடப்பில் எதுவும் புரியாமல். பின்ன என்ன மாப்பிள, வெளிக்கு போற இடத்துக்கு எல்லாம் கூட 4 பேர்த்த துணைக்கு வச்சுக்க நான் போக முடியும்? மூச்சு வாங்கலோடு உள்ளிருந்து முனக, இந்த ஆளு வேற நேரங்காலம் புரியாம தனக்குள் புலம்பிக் கொண்டு மீண்டும் வீட்டிற்குள் ஓடினான் வேலன். மா, பைரவி எங்க போனா? உரத்த குரல் எதிரொலிக்க செண்பகத்தை சந்தேகமாக பார்த்தான். என்ன கேட்டா? எனக்கு என்னடா தெரியும்? அவன் என்ன பெரியவங்களுக்கும் கட்டினவனுக்கும் மரியாதை கொடுத்து குடும்பம் பண்ற பொண்ணா? ஊடு அடங்கி இருக்க விட்டா போதுன்னு எங்கே போடியோ போயிட்டா திமிரு பிடிச்சவ. பைரவியை திட்டிக் கொண்டே போக, போதுமா நிறுத்து. தாடை இறுக கோவத்தில் கத்தியதும் ராக்காயை கூடவே இருப்பதால் கப்சிப் என வாய் மூடிக்கொண்டு மகனை முறைத்து வைத்தார் செண்பகம். என் பொஞ்சாதிய பத்தி தப்பா பேசுறது இதுவே கடைசி தரமா இருக்கட்டும். இன்னொரு தரம் அவளை ஏதாவது பேசுனா எல்லா நேரமும் அமைதியா இருக்க மாட்டேன். கண்கள் சிவக்க எச்சரிக்கை முழக்கம் விட்டவன் பாக்கெட்டில் இருந்த போனை உருவி யாருக்கோ அழைத்தபடி வெளியே நின்றவனை ராக்கும் துளசியும் அதிர்ச்சியாக கண்டனர். புனிதாமா, நான் வேலை பேசுறேன். என் பொஞ்சாதிக்கு சாப்பாடு கொடுக்க வந்தபோது வீட்ல என்ன நடந்துச்சு? பொறுமை இல்லாத குரல் ஒலிக்க கிரைண்டரில் மாவாட்டி கொண்டிருந்த புனிதாவின் போன் தடுமாறி நின்றது. ஏற்கனவே என்னைய கண்டா செண்பகம் அப்படி வஞ்சோம். வீட்டுக்கே தேடி போனா சும்மா விடுவானா? வாய்க்கு வந்ததை பேசி சாப்பாட்டை கூடையோட புடுங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டா. பாவம், அந்த புள்ள நான் கொண்டு போன சோத்தை தின்னுச்சா என்னன்னு கூட தெரியல வேலா வருத்தமாக சொல்லவும், சரி நான் புறவு பேசுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்து கண்மூடி சிறிது நேரம் தவிப்பாக நின்றான் அவளை நினைத்து. அண்ணே அண்ணே! மூச்சு வாங்க ஓடி வந்த முத்துவின் வருகையில் கண் திறந்தான் வேலன். ஏண்டா தளத்தறிக்க ஓடி வர? நம்ம மைனிய ஊர் எல்லா பக்கமும் பார்த்ததா நம்ம ராசதுரை சொல்லிட்டு போறான். இந்த ராத்திரி நேரத்து இருட்டுல அப்படி என்ன வேலை அதுக்கு? தனியா போற அளவுக்கு
அதே உனக்கு தெரியுமோ தெரியாதவளோ தகவல் சொல்ல ஓடியாந்தேன். முத்து சொல்லி முடிக்கும் முன் புல்லட்டில் சீறி பாய்ந்திருந்தான் தன் வாசமலரை தேடி. வயிற்று பசி உயிரை பிழிவதை விட அவமானங்கள் அவள் உயிரை பிழிய எப்படியாவது இந்த ஊரை விட்டும் வேலனை விட்டும் நிரந்தரமாக சென்றுவிட வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு 7 மைல் தூரம் செருப்பு கூட அணியாமல் இருளில் கால் கடக்க நடந்தே பேருந்து நிறுத்துமிடம் வந்து பேருந்துக்காக காத்திருந்தவள் கையில் ஒரு நையா பைசா கூட இல்லை. வேலன் அவன் கழுத்தில் தாலி கட்டும்போது காதை ஒட்டிய வெள்ளைக்கல் பதித்த கடுகு போன்ற வைரத்தோடும் தங்கத்தில் கழுத்தை ஒட்டிய ஹார்ட் டாலர் வைத்த மெல்லிய கழுத்துச் சங்கிலி, கை விரல்களில் ஒரு வைர மோதிரமும் 2 தங்க மோதிரமும் அணிந்திருந்ததோடே இத்தனை மாதமும் வேலன் வீட்டில் எந்த ஒரு ஒப்பனையுமின்றி வேலன் வாங்கி கொடுக்கும் நைட்டி சுடிதாரை மட்டும் வேறு வழியின்றி மாற்றுடைக்கு உபயோகம் செய்து கொண்டாள். இப்போதோ கையில் காசு இல்லாமல் தனது விரலில் இருந்த தங்க மோதிரத்தை கலட்டி கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தவளின் முன்னால் சர்ரென புழுதி பறக்க வழுக்கிக் கொண்டு வந்து நின்றது கருப்பு நிறத்தில் மின்னிய விலை உயர்ந்த கார் ஒன்று. சட்டென தன்னை இடிப்பது போல் வந்து நின்ற காரை சிறு திகைப்போடு கண்டவள் தற்போது வாய் திறந்து சண்டையிடும் நிலையில் இல்லாததால் தானாக பின்னால் நகர்ந்து நின்று பேருந்து வருகிறதா என்று பார்த்திருக்கும் போது கார் கதவை திறந்து கொண்டு ஃபார்மல் உடையில் வெளியிறங்கினான் அர்ஜுன். வசீகரம் குறையாத புன்னகை இதழில் தவள பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு ஸ்டைலாக மூடிய கார் கதவில் சாய்ந்து நின்றவனை நிச்சயமாக இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் எதிர்பார்த்திருக்கவில்லை பைரவி. தன் வாழ்க்கையை திசை திரும்பி சீரழிய முற்றிலும் காரணமாய் அமைந்தவன் தான் துன்பப்படுவதை பார்த்து கேலி செய்து சிரிக்க வந்திருக்கிறானா என்ற கோபம் பொங்கி நெஞ்சு கூடி எகிரி குதிக்க அவன் முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாது அவ்விடம் விட்டு வேகமாக நகர போனவனை அழைத்திருந்தான் அவன். பைரவி நில்லு. எப்போதும் போல் அதிகாரம் குறையாத குரல் உயர்ந்து ஒலிக்க சட்டென அதில் திரும்பிய வேகத்தில் நின்றவளின் கால்கள் மீண்டும் நடக்க துவங்கியது. பைரவி ஸ்டாப். என்னை மதிக்காத போனா பிடிக்காது. அழுத்தம் திருத்தமாக அவன் சொன்ன விதம் அமைதியாக செல்ல போனவளையும் சீறி வெடிக்க வைத்தது. ஹலோ மிஸ்டர், முதல்ல யார் நீங்க? எனக்கு சொந்தமா பந்தமா? நீங்க சொல்றதை எல்லாம் நான் மதிச்சு கேட்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? தேவையில்லாதவங்க கிட்டலாம் பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அடங்காத கோவத்தில் எரிமலையாக வெடித்தவள் மீண்டும் அங்கிருந்து செல்ல போக, நான் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்ப அதெல்லாம் பேச்சில்ல. இந்த நைட்டு நேரத்துல நீ ஏன் இங்க தனியா வந்து நிக்கிற? உன் ஹஸ்பண்ட் எங்க? என்றான் மீண்டும் அதிகார துணியில். எவரையும் அடக்கி தன் ஆளுமையில் கொண்டு வரும் வல்லமை கொண்டவன் அர்ஜுன். அது மட்டுமின்றி ஹாட் ரொமான்டிக் ஹீரோவும் கூட. அவனை பற்றி முழுமையாக அறிய உன் இதழில் கரைய நான் வரவா? முழு கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒருவன் பைரவியிடம் தாமாக இறங்கி வந்து பேசுகிறான் என்றால் காரணமில்லாமல் இருக்குமா அவனிடம்? ஜஸ்ட் ஷட் அப் மிஸ்டர். நான் தனியா நிப்பை என்ன வேணாலும் செய்வேன். அதையெல்லாம் உங்களுக்கு கேட்க எந்த உரிமையும் இல்லை. அப்புறம் கண்டவனையும் ஹஸ்பண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சமும் அடங்காத கோபத்தில் முகம் சிவந்து போனாள். ஒரு காலத்தில் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் பொறாமையிலும் ஈகோவிலும் அர்ஜுனனின் மனைவி மகியிடம் இருந்து அவனை பிரித்தாக வேண்டும் என்றே வம்படியாக அர்ஜுனை ஒருதலையாக காதலிப்பதாக எண்ணி இவன்தான் என நம்பி அர்ஜுனை போன்ற நல்ல உயரத்தில் வாட்ட சாட்டமாய் ஒரே மாதிரியான கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்ட வேலனிடம் இருளில் முகமறியாமல் 2 முறை தன்னையே இழந்தவள். அர்ஜுனிடம் தான் தன்னை இழந்தோம் என்ற இருமாப்பு கொண்ட நம்பிக்கையில் வீட்டில் சண்டை சச்சரவு செய்த பின் கடைசியில் அவள் தன்னை பறிகொடுத்தது வேலனிடம் என்று தெரிய வரவும் குடும்பமும் ஊர் மக்களும் சேர்ந்து முடிவெடுத்து வேலனையை பைரவிக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டனர். காலம் கடந்துதான் தான் செய்த முட்டாள்தனத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் நொந்து மனதளவில் ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவள் முன்னால் வெறுப்பேற்றுவதைப் போல் அர்ஜுனை வந்து நின்றால் எப்படி இருக்கும் அவளுக்கு? அதிலும் அவன் முகப்பொழிவை தெள்ள தெளிவாக காட்டிக் கொடுத்தது அவன் மனைவியோடு வாழும் சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி. அதை கண்டு மனம் வெதும்பி போனவளுக்கு கொஞ்சமும் அவள் வாழ்க்கையில் நடந்த எதையும் கிரகித்துக் கொள்ள முடியாமல் தவித்து போனாள். பைரவி, ஒன்னாவசியமா பேசி டென்ஷன் பண்ணாது. இந்த நேரத்துல நீ இங்க தனியா இருக்கிறது சரியில்லை. வா, நானே உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல டிராப் பண்றேன். நிதானமாக அவன் சொல்லிவிட, ச என்ற வெறுப்போடு வாய்க்கு வாய் பேச தென்பற்றவளாக
கோவத்திலும் பசியிலும் துவண்டு போய் நடந்து கொண்டிருந்தவள் முன்னால் புயல் வேகத்தில் வந்த புல்லட்டில் ரன்னிங்கிலே ஸ்டாண்டை போட்டுவிட்டு இறங்கிய வேலன் அவளை அள்ளி அணைத்து இன்னதென உணரும் நொடியில் அவள் இதழ் கவ்வி இதழ் ரசம் பருகி இருந்தான். அதை கண்ட அர்ஜுன் குறுநகையோடு பின்னால் திரும்பி நின்று கொண்டவனாக தனது போனை எடுத்து கேலரியில் சென்று அவனது காதல் மனைவி மகியின் புன்னகை பூத்த புகைப்படத்தை ரசனையாக கண்டான். ஏ சி விடு! வாய் திறந்து கத்தக்கூட முடியாத நிலையில் செவ்விதழை அவள் மன்னவனிடம் பறிகொடுத்துவிட்டு இரும்பாக இறுகி இருந்த புஜத்தில் அடித்து அவனிடமிருந்து விலக போராடியவளுக்கு அழுகை முட்டியது. மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே தழுவி ஆண்களிடம் கேவலமாக ஏமாந்து போவதாய் எண்ணி திருமணத்தின் முன் எப்படியோ, ஆனால் இப்போது இதழ் சுவை மாறி உப்பு சுவை கலந்ததில் உயிரை உருவும் தெவிட்டா இதழ் முத்தத்தை மனமே இல்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்து கண்ணீர் சிந்தும் மயில் வெளிகளில் இதமாக இதழ் ஒற்றி எடுக்க, சி தள்ளிப்போ! ஆக்ரோஷமாய் அவனை தள்ளிவிட்டவள் வேலன் இதழ் பதித்த இடங்களை எல்லாம் அருவருப்பாக துடைத்துக் கொண்டு பார்வையால் சொட்டெரித்தாள் பைரவி. பாப்பா, எதுக்காகடா இந்த நேரத்துல போய் ஊட்ட விட்டு வெளியே வந்த? உன்னைய காணாம தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் நான் வர வரைக்கும் நீ அங்கேயே இருந்திருந்தா எதுவா இருந்தாலும் நான் வந்து பார்த்திருப்பேன்ல. அக்கறையாக கேட்டவனுக்கு அவளை தெரிந்த நாளில் இருந்தே அவன் மனதின் மகாராணி பைரவி என்ன செய்தாலும் அவனுக்கு கோபமே வராது. மாறாக அவளை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தி தன்னோடு தக்க வைத்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் வேலனுக்கு. இப்படி ஒரு அமைதியானவனை கூட ஒரு கட்டத்திற்கு மேல் எரிமலையாக வெடிக்க வைக்கும் சக்தி அவன் மனைவியிடம்தான் உள்ளது என எதிர்காலம் கமுக்கமாக மூடி மறைத்து விட்டது. எப்படி நீ வர வரைக்கும் உன் அம்மாவும் அத்தையும் என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியும் நான் சூடு சொரணையே இல்லாம அங்கேயே இருந்திருக்கணுமா? இடியட்! முதல்ல உன் முகத்துல முழிக்காம மொத்தமா உன்னை விட்டு போகணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இங்கேயும் என்னை தேடி வந்ததும் இல்லாம என் விருப்பம் இல்லாம கிஸ் வேற பண்ற. வெறுப்பு உமிழும் பார்வையால் அருவருக்கத்தக்கவளை அமைதியாக பார்த்திருந்தான் வேலன். அதுவரை அமைதியாக இவர்களின் ஊடலை கேட்டிருந்த அர்ஜுனுக்கு கூட வேலனின் இத்தனை பொறுமையும் பைரவி மீது அவன் வைத்துள்ள காதலையும் எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட காதல் நிறைந்த மனம் மட்டுமே தன் இணை என்ன செய்தாலும் சரியாக சிந்தித்து அச்சூழலை நிதானமாக கையாள வைக்கும். அந்த நிதானம் வேலனிடம் கொஞ்சம் இல்லை, மிக மிக அதிகமாகவே உள்ளது. ஆனால் அர்ஜுன் அப்படி இல்லையே. கோவமோ சந்தோஷமோ துக்கமோ அனைத்தையும் அவன் மனைவியிடம் அந்தந்த நேரம் அப்படியே காட்டிவிடும் குணம் உள்ளவன். அவன் சிரித்தாள், மகியும் சிரிப்பாள். கோபம் கொண்டாள், அவன் கோபத்தை அவள் அன்பாள் அணைத்து மார்பில் கிடத்தி இதமாக அரவணைத்துக் கொள்வாள். அப்படி இருக்க பைரவி போன்று அடங்காது குதிக்கும் பெண்ணை பார்த்து அவன் பொறுமை காற்றில் பறந்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் வேலனின் அக்கறையான அனுசரணையை கண்டு அமைதியாக வேடிக்கை பார்த்து நின்றான் அர்ஜுன் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 7. என்ன சமாதானம் செய்தும் பைரவி வேலனுடன் போக சம்மதிக்காமல் பிடிவாதமாய் அவ்வூரை விட்டு செல்வதிலேயே குறியாக இருக்க கொஞ்சமும் அவளிடம் கோபம் கொள்ளாமல் கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் மென்மையாக புரிய வைத்து அவளை கையோடு அழைத்து செல்ல பெரும்பாடுபடும் வேலனை பார்த்து அர்ஜுனுக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. அதற்கு மேலும் பொறுக்க முடியாத அர்ஜுன், பைரவி போதும், உன்னோட இந்த பிடிவாதம். எவ்வளோ நேரம் தான் வேலன் உன்கிட்ட பொறுமையா கொஞ்சிட்டு நிப்பாரு? நீ என்ன உலக மரியாதை சின்ன பொண்ணா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பைரவி, ஞாபகம் இருக்கட்டும். உன்னோட இந்த தேவையில்லாத வரட்டு பிடிவாதத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு வேலனோட சேர்ந்து சந்தோஷமா வாழப்பாரு. கோபத்தில் வெடித்த அர்ஜுனை தடுத்திருந்தான் வேலன். பேசி முடிச்சிட்டீங்களா அர்ஜுன் சார்? வேலனின் அழுத்தமான வார்த்தையில் புருவம் இடுங்க கண்டான் அர்ஜுன். இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இப்ப பைரவி என்னோட பொஞ்சாதி. அவளை அதட்டவோ கண்டிச்சு புத்தி சொல்லவோ இங்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த உரிமைய இனியும் யாருக்கும் நான் விட்டு தரவும் மாட்டேன். வாழ்க்கை முழுக்க அவ என்னோட முரண்டிட்டு நின்னாலும் பரவாயில்ல, அதை நானே சரி செஞ்சு அவளை கவனிச்சுக்குதேன். நீய கொஞ்சம் எங்க பிரச்சனையில தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும். மரியாதை மாறாமல் வார்த்தையில் ஊசியை இறக்கிய வேலனை முறைக்க மட்டுமே முடிந்தது அர்ஜுனால். இந்த அடங்கப்பிடறிய வச்சுக்கிட்டு நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தெரியாம நடுவுல பேசிட்டேன் வேலன். மற்றபடி உங்க பிரச்சனையில தலையிடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனிவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு பைரவி சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கும் ஹாப்பி தான். பத்திரமா கவனிச்சுக்கோங்க உங்க ஒய்ஃப. கேலியான வார்த்தை என்றாலும்
உண்மையான அக்கறை அதில் உள்ளதை வேலனும் உணர்ந்தான். அதற்கு பதில் சிறு புன்னகையை ஒதுக்க தலையசைத்துக் கொண்டு விடை பெற்றான் அர்ஜுன். பாப்பா, நேரம் ஆச்சு. இதுக்கு மேல இங்க நிக்கிறது சரியில்லை. வீட்டுக்கு வா, போலாம். அர்ஜுன் பேசி சென்றதை எண்ணி கொதித்து நின்றவளின் கை பிடிக்க போக, சி, கையை விடு ராஸ்கல், உனக்கு ஒருமுறை சொன்னா புரியாது. கோவத்தில் அடிக்க கை ஓங்க போனவளின் இடை வளைத்து தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு புல்லட் நோக்கி நடந்தவனின் முதுகுப்புறத்தை பதம் பார்த்தது அவளது கரங்கள். யோ, என்ன பண்ற? மரியாதையை என்னை இறக்கி விடுடா பண்ணி. அவளின் கத்தல் கூச்சல் எல்லாமே என்னவோ சங்கீத மலையில் நனைவதை போன்ற உணர்வில் புல்லட்டின் முன்னே தன்னை பார்ப்பதை போல் அமர வைத்து அவள் வதனம் பார்த்தபடி தானும் இருபக்கமும் கால் போட்டு அவளை ஒட்டி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய தேகங்கள் இரண்டும் உரச சீறி பாய்ந்தது புல்லட். என்ன அத்த, வாயை திறக்காம அமைதியா நிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிசமாலுமே மாமா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கதே கல்யாணம் கட்டிக்குச்சா, இல்ல உசருக்கு உசரா விரும்பி கட்டிக்குச்சா? துளசியின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து நின்றார் செண்பகம். மாமா அந்த பொண்ணுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கியாந்தது. அவ வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் பதறி போய் கோவப்பட்டு அவளை தேடி போயிருக்கிறத எல்லாம் பார்த்தா நீ சொன்ன மாதிரி பிடிக்காம ஒன்னையும் தாலி கட்டுக்கிட்டது போல தெரியலையே. பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணம் தாண்டும் கண்ணீரை வேகமாக உள்ளிழுத்து கொண்டு அழுத்தம் திருத்தமாய் செண்பகத்தை கூர்ந்த துளசியை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தவித்து போனார். துளசிமா, அத்தை சொல்றத மெதுவா கேளுடா. நான் உன்னையும் வேணும்னு உண்மையை மறைக்கல, சந்தர்ப்ப சொல்லல, நெசத்தை சொல்ல முடியாம என்னைய கட்டி போட்டுடுச்சுதா. அவளுக்கு புரிய வைக்க நினைக்க, போதும் அத்தை, இதுக்கு மேல நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால நம்ப முடியாது. நான் ஒன்னும் முட்டாளும் கிடையாது. வெடுக்கென வந்த பதிலில் ஆடி போனார் செண்பகம். குழந்தைகள் இருந்து அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேசாத பெண்ணா தன்னை எதிர்த்து பேசுகிறாள் என்ற நினைப்பை செண்பகத்தை வருத்தமடைய செய்ய இருந்தும் தான் மறைத்த உண்மைக்கு இது தேவைதான் என்று அமைதியாக கண்ணீரை துடைத்துக் கொண்டார். மாமா வேறொரு பொண்ணை மனசார விரும்புறான்னு முன்னவே சொல்லி இருந்தா மாமாவை நினைச்சு என் மனசுல கோட்டை கட்டி தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேனே அத்த. வேதனையில் துடித்தவளை எப்படி சமாதானம் செய்ய? தப்பு எல்லாம் ஏன் மேலதான் துளசி கண்ணு. வேலை அந்த அடகா பிடறிய கைப்பிடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா உன் மனசுல அவனுக்கான ஆசைகளை வளர விட்டிருந்திருக்கவே மாட்டேனே. எல்லாம் நேரம் கையில உள்ள பெட்டகத்தை விட்டு போட்டு 7ஆம் பொருத்தமான ஒருத்திய கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறானே, நான் என்னத்த செய்வேன்? நெஞ்சில் அடித்துக்கொண்டு கண்ணீர் விட்ட செண்பகத்தை குத்தம் சொல்லியும் என்ன வந்துவிட போகிறது? ராக்காயி ஏதிலும் வாய் திறக்கவில்லை. அவர் கவலை அனைத்தும் அவசரப்பட்டு மகளின் மனதில் ஆசையை வளர்த்து விட்டோமோ என்ற நினைப்பே நெஞ்சை வாட்ட துளசியின் அழுகையை பார்க்க முடியாமல் தாயுள்ளம் பதறிவிட்டது. அம்மாடி துளசி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூலையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கவ வேலன் அந்த பொண்ணை விரும்பி போட்டான். அதுக்காக நாம என்ன பண்ண முடியும் தா? அவனுக்கு அவதேன விதி இருந்தா யாரால மாத்த முடியும் சொல்லு? எல்லாத்தையும் மறந்துடு துளசிமா. வேலன் அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவளோட சந்தோஷமா வாழட்டும். நிதர்சனம் உணர்ந்து கொண்ட ராக்காயி மேற்கொண்டும் மகளின் மனதில் வன்மத்தை கலக்காமல் நாசுக்காக எடுத்து சொல்லி அவளை இங்கிருந்து அழைத்து செல்ல முனைய எதற்கும் பிடிக்கொடுக்காமல் முட்டிக்காலில் முகம் புதைத்தபடி கண்மூடி ஏதேதோ யோசனைகள் இருக்கும் போதே படாரென கதவு திறக்கும் சத்தத்தில் அனைவரின் கவனமும் அப்பக்கம் திரும்பியது. அடம் பிடிக்கும் பைரவியை கையில் ஏந்தி கொண்டு கோவத்தில் திளைத்த முகம் தாயை எரிக்க ஸ்லோ மோஷனில் திடமாக உள்ளே வந்த வேலனையும் அவன் கையில் துள்ளி கொண்டிருந்த பைரவியையும் ஒரு சேர பார்த்து முறைத்தார் செண்பகம். இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ஊட்ட விட்டு போன சனியனை திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டியா? செண்பகத்தின் வார்த்தையில் அம்மா என்ற கர்ஜனையில் அனைவரின் இதயத்திலும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தான் வேலன். அவன் கையில் அதுவரை அடங்காமல் கை கால்களை உதறி கொண்டிருந்த பைரவி கூட தனது ஆட்டத்தை நிறுத்தியிருந்தாள். நான் இல்லாத போது என் பொஞ்சாதிய கண்டபடி பேசி அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி விடுற அளவுக்கு யாரு கொடுத்த தைரியம் உனக்கு? சீரும் சிறுத்தையாய் அழுத்தமாய் வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை கோபம் வெளிக்கொணர்ந்தன. எவ்வளோ ஒருத்திக்காக பெத்தவளையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா வேலா? அம்மா, பைரவி ஒன்னும் எவ்வளோ ஒருத்தி இல்ல. நான் தாலி கட்டி கூட வச்சிருக்கிறேன் என் பொஞ்சாதி. ஆமா, பொல்லாத பொஞ்சாதி. தாலி கட்டின நாள்ல இருந்து ஒரு பொறுப்பான பொஞ்சாதி ஸ்தானத்துல இருந்து உனக்கு அவ ஏதாவது ஒன்னு செஞ்சிருப்பாளா?
அம்புட்டு ஏன் எப்பவாது சாப்பிட்டியான அன்பா ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? இல்லையே. அவளுக்கு நீ என்ன பண்ற ஏது பண்ற எதுவுமே தெரியாது. நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியது. யார் கூடிய எப்படியெல்லாம் கெடுக்கலாம்னு யோசனை பண்ண வேண்டியது. இழுத்து காட்டி பேசிய செண்பகத்தை கண்டு பைரவி ஆத்திரமாக பார்க்க, போதுமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் என் பொஞ்சாதிக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நானும் இருக்க மாட்டேன். உறுதியாக சொன்ன வேலனை திகைப்போடு பார்த்த செண்பகம் அதற்கு மேலும் வாய் திறந்தால் எங்கே மகன் சொன்னது போல் வீட்டை விட்டு சென்று விடுவானோ என்ற பயத்தில் தளர்ந்து போனார். இங்க பாரத்த, உன் அண்ணன் ஊடுன்னு இங்க வர போவ உனக்கு உரிமை இருக்கு. ஆனா என் பொஞ்சாதிய அதட்டி உருட்டி அவ கழுத்து பிடிச்சு ஊட்ட விட்டு வெளியே தள்ள உனக்கு யாரு அந்த உரிமைய கொடுக்குது? தீர்க்கமாக ராக்கை பார்த்த வேலனிடம் ராக்கு ஏதோ சொல்ல வரும் முன், இதுதான் எல்லாருக்கும் கடைசி. இனிமே இவகிட்ட யாரோ வம்பு வச்சுக்கிட்டாலோ நான் இதே அளவுக்கு பொறுமையா பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். பட்டாசை வெடித்தவன் பைரவியோடு அறைக்கு சென்றிட புயலடித்து ஓய்ந்த உணர்வில் ராக்கும் செண்பகமும் நின்றிருக்க துளசியின் மனமோ நெருப்பாய் கொதித்து போனது. இரும்பு கட்டிலின் விளிம்பை பற்றியபடி ஏதேதோ எண்ணங்கள் மனதில் உழல சுவற்றை வெறித்து அமர்ந்திருந்த பைரவியின் வாயருகில் ஒரு பிடி பிரியாணியை எடுத்து நீட்டிய வேலன் கரத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள் அவள். உயிரை ஊடுருவும் பசி இருக்கிறதுதான். அதற்காக அவன் கைப்பட்ட உணவை விழுங்க மனம் வருமா அவளுக்கு? வெடுக்கென முகத்தை திருப்பிய வேகத்தில் வேலனின் முகம் சோர்ந்து போனது. திருமணம் முடிந்து மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் பைரவியிடம் துளியும் மாற்றம் இல்லை. அவன் நெருங்க நெருங்க முன்பை விட மிக மோசமாக வெறுக்கிறாள் அவனை. அவனது காதல் புரியவில்லை, புரிந்து கொள்ளவும் நினைக்கவில்லை. அவளை பொறுத்தவரை காதல் திருமணம் என்றாலே பணமும் அந்தஸ்தும் உள்ள ஒருவனை கரம் பிடித்து வசதியாக வாழ்வதுதான் வாழ்க்கை என அவளது அம்மாவின் வளர்ப்பின் மூலம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பணம் அந்தஸ்து வசதியை விட அவளுக்காக எதையும் செய்ய துணியும் புனிதமான காதலும் குழந்தை போல் கவனித்துக் கொள்ளும் அன்பான கணவனும் கிடைப்பதுதான் எல்லாம் கடவுள் தந்த வரம் என அறியாமல் முட்டாள்தனமாக வரட்டு பிடிவாதத்தில் முறுக்கிக் கொண்டு தெரிகிறாள் பைரவி. பாப்பா, காத்தால பிடிச்சு நீ சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? உன்னைய நான் தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்னைய மன்னிச்சிடு பாப்பா. சாப்பிடாம வயிறு பாரு ஒட்டி போச்சு. நீயும் நல்லா சோர்ந்து போயிட்ட. உனக்காக நான் வரும்போது பிரியாணிய வாங்கியிருந்தேன். இந்தா, வாங்கிக்கோ. மீண்டும் அவள் வாயருகே உணவை நீட்ட, அதான் வேணான்னு சொல்றல்ல. காட்டு கத்து கத்தி பட்டன்னு தட்டி விட்டிருந்தாள் அவன் கரத்தை. அவளின் இயல்பு தெரிந்ததுதான். ஆகையால் கோபம் வரவில்லை அவனுக்கு. மாறாக அவளை வேறு எந்த வழியில் உண்ண வைப்பது என்ற அடுத்த கட்ட சிந்தனைதான் அவன் மனதில் ஓடியது. அவளது அருகிலேயே அமர்ந்திருந்தாள். பிடிவாதமாக உண்ண மாட்டாள் என அறிந்தவன் உணவு தட்டை அவள் அருகிலேயே மூடி வைத்துவிட்டு வெளியேறிவிட அவன் சென்ற அரை மணி நேரம் கழித்த பின்னே வேறு வழியின்றி தன் தலைவிதியை நொந்து கொண்டு அந்த உணவை உண்டாள். 20 ஏக்கரில் விவசாய நிலம். சுற்றி எங்கும் பச்சை பசையிலின மரங்களும் செடிகளும் புல்வெளிகளும் பார்க்கவே ரம்மியமான சூழலில் தென்றல் காற்று உஸ் உஸ் என்று வீச ரசாயனங்கள் எதுவும் சேர்க்காமல் இயற்கையான முறையில் விளைய வைத்த பல தோட்டங்களையும் நெற்பயிர்களையும் கண்ணார ரசித்து நின்றிருந்தான் சூர்யா. விவசாயம் காக்க வேண்டியே அதில் அதிக ஆர்வம் கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து பட்டம் பெற்றவன். மண்ணை தயாரித்தல், விதைத்தல், உரங்கள் தயாரித்து எந்த அளவில் உரங்களை சேர்ப்பது, நீர்ப்பாசனம், அறுவடை செய்தல், இறுதியாக அறுவடை செய்த பயிர்களை எவ்வாறு எல்லாம் பூச்சிகள் அண்ட விடாமல் சேமிப்பது என ரசாயனங்கள் ஏதும் பயன்படுத்தாமல் எந்தெந்த முறையில் எல்லாம் இயற்கையாக விவசாயம் செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்து முதலில் அவனது சொந்த நிலத்தில் பரிசோதனை செய்து பிறகு ஒவ்வொரு விவசாயம் செய்யும் கிராம வாரியாக சென்று விவசாய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உதவி செய்து வருகிறான். மகியின் வளர்ப்பில் அக்மார்க் தங்க பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு தற்போது விவசாயத்தை பற்றிய ஆராய்ச்சிதான் அனைத்தும். திருமண வயதை எட்டிய பருவ கண்ணன் தான். ஆனாலும் அதில் எல்லாம் பெரிதாக நாட்டமில்லை. காதல், கத்திரிக்காய் என்று ஒன்றும் இல்லை. அதற்கான நேரம் வரும்போது மெதுவாக திருமணம் செய்து கொள்வோம் என்ற எண்ணத்தில் மண், உரம், பூச்சி, இலை, தலை, வேர் என்று எந்நேரமும் லேபில் அமர்ந்து ஆராய்ச்சி செய்வதுதான் அவனது முக்கிய வேலை. மொட்டை வேலையும் பொருட்படுத்தாமல் நிலத்தில் குத்திட்டு அமர்ந்து மும்முரமாக மண் வளத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தவன்
பாக்கெட்டில் இருந்த பாலித்தீன் சிப்லாக் கவரை எடுத்து சோதனைக்காக சிறிது மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டான். அந்நேரம் பார்த்து அவனது அலைபேசி சிவாஜி பட பாடல் ரிங்டோனில் ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா சத்தமாய் அதிரவே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல போன் போட்டிருக்க? அவன் அன்னை வானதி பேசுவதற்கு முன்னவே இவனை தொடங்கி விட்டிருந்தான். வேற எப்படா போன் போடுறது? ராத்திரி 1 மணிக்கா? அழுத்து கொண்டார் வானதி. வேலை இருக்குமா, சீக்கிரம் சொல்லு. மண்புழுக்களின் உற்பத்தியை சோதனை செய்தான் பக்குவமாய். ஏண்டா, உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு? புதுசா சொல்ல. மணி என்னாச்சுன்னு பாத்தியா? மதியம் சாப்பாட்டு நேரத்தை கடந்து போச்சு. நீ ஏன் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவேன்னு உனக்காக வாசலையே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன். நான் கூட வாயில சோத்த போடாம. வானதி கத்தியதும் தான் வயிறு பிரட்டலை உணர முடிந்தது அவனால். அச்சோ, சாரிமா, வேலை டென்ஷன்ல சாப்பிட்றதையே மறந்து போயிட்டேன். இதோ ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன். சட்டென அழைப்பை துண்டித்து இன்றைக்கு சேகரித்த பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அவசரமாக வீடு நோக்கி சென்றான் சூர்யா. அத்தியாயம் 8. 2 வீலரை வாசலில் நிறுத்திவிட்டு வீட்டினுள் வந்த சூர்யாவை பிடி பிடி என பிடித்து கொண்டார் வானதி. இதுவே நீ வரேன்னு சொன்ன 1/2 மணி நேரமாடா? அன்னையின் குரலில் தலையை சொரிந்தவனாக, சாரிமா, கையோட ஒரு மூட்டையெல்லாம் வண்டி ஏற்றி அனுப்பிட்டு வர லேட்டாகி போச்சு. சரி சரி, பசி வயித்த கிள்ளுது, சோத்த போடு. பேச்சை மாற்றி அவன் சம்மணமிட்டு அமர்ந்ததுதான் தாமதம். தத்தக் பொத்தக் பிஞ்சு கால்கள் தவள அவன் மடியை நிரப்பிக் கொண்டதுகள் குட்டி வாத்துகள். கப்பா மாம்மு என அண்ணன் மகனும் அக்கா பிள்ளைகளும் அவன் தாடி மீசையை பிடித்தெடுத்து அட்டகாசம் செய்ய, டேய் வாண்டுகளா, என்னடா எல்லாம் தூங்காம மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க? பால் குடிச்சாச்சா எல்லாரும்? குழந்தைகளின் முகத்தில் கிடைத்த இடங்களில் எல்லாம் முத்தமிட்டு தோளிலும் மடியிலும் இடம் பாக்கியின்றி குட்டிகளை அமர்த்தி கொண்டான். குரு பூஜாவின் மூத்த புதல்வன் மகிழன் மற்றும் 5 மாத குழந்தையாய் இளைய மகன் செலியன், கதிர் காயத்ரியின் இரட்டையர் அமிர்தா அமுதன், கார்த்தி ராதாவின் புதல்வி துர்கா தேவி என இவை இல்லாமல் ஊரில் வேறு அர்ஜுன் மகியின் மகன் விதுரன் மகள் மகிஷா ஸ்ரீ, ரிஷி ரதியின் மகள் நட்சத்ரா என குழந்தைகளுக்கு பஞ்சமின்றி அடுத்தடுத்து பெண்கள் வயிற்றில் சுமக்கும் பிள்ளைகள் என்று குடும்பம் இன்பத்தில் பெருகி போனது. தாய் மாமா சித்தப்பா என்ற முறையில் சூர்யாவின் தலை குழந்தைகளின் மத்தியில் அன்பில் உருளுவதை காண கோடி கண்கள் வேண்டும். எப்போதும் வெளியே சென்று வந்தாலும் வழிமறித்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் மாமு சிப்பா என கால்களை கெட்டியாக கட்டிக்கொண்டு முட்டி முரண்டி செல்லம் கொஞ்சம் மழலைகளை அள்ளி அணைத்து முத்தாடும் சூர்யாவோடுதான் குட்டி வயிற்றை நிரப்பிக்கொண்டு பல நாளும் குழந்தைகள் உறக்கம் கொள்ளும் இரவினில் அவன் சொல்லும் கதைகளுக்கும் வாங்கி கொடுக்கும் பொம்மைகளுக்கும் அத்தனை ரசிகர்கள் அவனை சுற்றி. குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் அழகினை வள்ளிப்பாட்டியில் இருந்து அவன் தாய் தந்தை முதல் அண்ணன் அண்ணி அக்கா மாமாக்கள் வரை ரசித்துவிட்டு செல்லும் அதிசயங்கள் எல்லாம் கிராம வாழ்க்கை முறையில் தானே கிட்டும். டேய் சூர்யா, பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நிம்மதியாதே சாப்பிடேண்டா. அங்க பாரு, துர்கா சாப்பாட்டுல கைய வச்சு உழப்புறான். தோட்டத்தில் நீர் பாய்ச்சி முடித்துவிட்டு வேட்டியை தொடை வரை ஏற்றி கட்டியபடி அப்போது உள்ளே வந்த கதிர் பிள்ளைகளின் சேட்டையை பார்த்துவிட்டு தம்பி மகளையும் தங்கை மகனையும் 2 கையிலும் தூக்கி கொண்டான். அட, அவையில என்கிட்ட உடுமாமா, பிள்ளைகளுக்கு பசிக்குது போல. பால் மாறாமல் ஒரு பிடி உணவை கையில் அள்ளிக்கொண்டு கதிரின் கையில் உடலை முறுக்கி சினுங்கிய குட்டி துர்காவின் வாயில் வைக்க சமத்தாக வாங்கிய மறுநொடி மாமனின் முகத்தில் புர்ரென வாயில் வைத்திருந்த உணவை பீச்சி அடித்து கைத்தட்டி சிரிக்க, அடி பாவி, பசி உள்ளவளை போல அழுது சினுங்கினது அம்புட்டு நடிப்பா? சூர்யாவின் பாவ முகத்தை கண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து கதிரும் சிரித்து விட்டான். தேவையடை உனக்கு? அப்படியே ராதாவை போல சேட்டக்காரி இவ பாரு, மூஞ்சில சோத்து துப்பி ரெயில் விடுறா. சிரித்தபடி கேலி பேசினாலும் தனது தோளில் இருந்த துண்டை எடுத்து மச்சானின் முகத்தில் இருந்த சோற்று பருக்குகளை சுத்தம் செய்தான் கதிர். சரி மாமா, விடு. இந்த வாண்டு கூட்டத்தை மேய்ச்சிட்டு போய் அன்னிக்கிட்ட விட்டுரு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் என்றவன் மளமளவென உண்ணத் தொடங்க, அது என்னடே, ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, ரிட்டர்ன் போடுன்ற மாதிரி
பிள்ளைகளை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்ற? உள்ளிருந்து வந்த குரு தரையில் மேய்ந்த 2 வாண்டுகளை தூக்கி கொண்டான். இதே வார்த்தைய உன் மூஞ்சில ட்ரெயின் விடும்போது பேசு கேக்குற. இப்ப நிம்மதியா சாப்பிட விடுனே, எனக்கு பசிக்குது. நொந்து போனவனை போனால் போகட்டும் என்று நமட்டு சிரிப்போடு விட்டு சென்றனர். எப்போதும் இருக்கும் அதே அழகான கூட்டு குடும்பம்தான். ரவிச்சந்திரன், வானதி மூத்த தம்பதியினரின் வழிகாட்டுதலின்படி அவர்களின் பிள்ளைகளும் பொறுப்பான முறையில் குடும்பத்தை வழி நடத்தி வர பெரியவர்களுக்கு வேறென்ன மகிழ்ச்சி இருக்க போகிறது? ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்துவமான அழகு செல்வங்கள். கூட்டு குடும்பம் என்பதால் எந்த குழந்தை எவரிடம் உள்ளது என்றே தனிப்படை அமைத்து தேட வேண்டிய சூழல் பெற்றோர்களுக்கு. அதையும் மீறி எளிதாக கண்டுபிடிக்கும் வழி மழலைகளின் சிரிப்பொலியும் அழுகை சத்தமும் வைத்துதான். பூஜாவின் அறையில் மெத்தை மீது வரிசையாக 4 குழந்தைகளும் சமத்தாக உறங்கிக் கொண்டிருக்க, பூவு என மெல்லமாக அழைத்தபடி கையில் மல்லிகை சரத்தை சுற்றி கொண்டு துள்ளலாக வந்த கணவனை ஓர கண்ணால் பார்த்தபடியே தன் இளைய மகனுக்கு தாயமுதம் பருக கொடுத்து கொண்டிருந்தவளுக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரி குறுகுறுப்பு ஆட்கொண்டது. குழந்தைங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா பூவு? அவளின் முதுகின் பின்னே அமர்ந்து செவிதனில் சிலிர் பூட்டினான் குரு. பார்த்தா எப்படி தெரியுதா ஐயாவுக்கு? என்னடவோ தெரியுது, ஆனா வெளியே சொன்னா மண்டைய பொழப்பியே. குறுநகையாக பின்னிருந்து அவள் தோளில் தாடை பதித்தான். என்ன மாமா நீயே? மில்லு கணக்கு வழக்கு எல்லாம் அப்படியே கிடக்கு. போய் என்ன ஏதுன்னு பாரு. அதை விட்டுட்டு சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. கூச்சத்தை மறைத்து பொய்யாக சிடுசிடுத்து மடியில் உறங்கி போன சிலையினை தூளியில் படுக்க வைத்து நிமிர்ந்தவளை வாரி சுருட்டி கொண்டு கட்டிலுக்கடியில் புரண்டு விட்டான் குரு. அச்சோ மாமா! அவள் கத்துவதற்கு முன்னவே வாயில் விரல் வைத்து ஷ் என்றவனை பொய்யாக முறைக்க, இப்படி ஒரு அழகு பொஞ்சாதிய கூட வச்சுக்கின்னு ராவு 12 மணிக்கு மில்லு கணக்கு பார்க்க நான் என்ன சாமியாராடி? அவனும் முறைக்க வெட்க சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் பூஜா. இப்பெல்லாம் மேடத்தை தனியா பார்த்து பேசக்கூட முடியலையே, அம்புட்டு பிசி. புருஷனை கூட கவனிக்க நேரம் இல்லாம. விளையாட்டாக அவள் நெற்றி முட்ட, புருஷனை நல்லா கவனிச்சதுனாலதே இன்னைக்கு புள்ளைய கவனிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு இந்த கூறுகிட்ட மாக்கனுக்கு தெரியாதாக்கும். கழுத்தை கட்டி நெருக்கிய மனைவியை சொட்டு விடாமல் ரசித்தான் குரு. 5 மாசம் ஆச்சு பூவு, இன்னைக்காவது முழுசா விருந்து கிடைக்குமா? கணவனுக்கான ஏக்கமும் மோகமும் அவன் கண்களில் நிரம்பி வழிந்தோடியது. என்னைக்காவது வேண்டான்னு சொல்லி பட்னி போட்டேனா? நமட்டு சிரிப்போடு வெக்கம் கொண்ட மனையாளை தாபத்தோடு முத்தமிட்டு கட்டி அணைக்க படபடவென கதவு தட்டும் சத்தத்தில் அவசரமாக இருவரும் பிரிந்தெழுந்து ஒன்றும் தெரியாததை போல குரு கடுப்பாக பிள்ளைகளின் அருகில் அமர்ந்து கொள்ள களைந்த தலையையும் சேலையையும் சரி செய்தபடி கதவை திறந்தாள் பூஜா. அண்ணி, எங்க என் லிட்டில் ஸ்வீட்ஸ்? கண்கள் இரண்டும் குழந்தைகளை தேடி அலைமோத ஆவலாக அறைக்குள் வந்த சூர்யாவை முறைத்து வைத்தான் குரு. ஏண்டா, இதுங்க உன்னைய விட்டாலும் நீ இதுங்களை விடமாட்ட போல. எதுக்கட ராத்திரி நேரத்துல ராக்கோழி மாதிரி தூங்காம சுத்திக்கிட்டு இருக்கிறவ? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போன கடுப்பில் சிடுசிடுத்த அண்ணனை புரியாமல் பார்த்தான் சூர்யா. ஏன திட்டுற? என்னைக்கு நான் என் ரசகுல்லா விட்டு போட்டு தனியா தூங்கி இருக்கேன், அதே என் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு தூங்க வைக்க வந்தேன். பாவமாக சொன்ன தம்பியை கண்டு தமையனின் மனம் இலகியது. அடே மடையம், பிள்ளைங்க எல்லாம் நல்லா தூங்குதுங்கடா. இப்ப நீ போய் தூக்கி தோல் மேல போட்டா நானும் வரிசையா முழிச்சுக்கிட்டு செளியனையும் கத்தி எழுப்பி விட்டுடுங்க. ஒரு நாள் தானே, போய் நிம்மதியா தூங்குடே. காலையில உன் முன்னாடிதான் எல்லா வாண்டுகளும் ஓடி வந்து நிற்கும். குரு தன்மையாக எடுத்துரைத்தான். குரு சொன்னதை சில கணங்கள் அப்படியே நின்று யோசித்த சூர்யா அடுத்து சொன்ன வார்த்தைகள் குருவின் தலையில் இடி விழுக, டேய் என்னட என்ன சொல்ற பாவி பயலே? வாய் விட்டே சத்தமாக அலறியவனை கண்டு நமட்டு சிரிப்பை சிரித்து கொண்டு ஓடினாள் பூஜா. என்னன்னே, உன் கூடவும் குழந்தைங்க கூடவும் இன்னைக்கு இங்கே படுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு என்னவோ உன்னைய நான் போட்டு தள்ள போறேன்னு சொன்ன மாதிரில இப்படி அலற. என்னாச்சு உனக்கு? மூக்கு சுருக்கி ஏறிட்டான் சூர்யா. ஒண்ணு இல்லையே. ஏடே, நெசமாவே இங்கனதே தூங்க போறியா? அவன் பூவை ஏக்கமாய் கண்டு எச்சில் விழுங்கினான் குரு. ஆமாண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட நான் தூங்கி. இன்னைக்கு பிள்ளைகளோட பிள்ளைகளா உன் கூட தூங்க ஆசையா இருக்குன்னே. சொன்னதோடு இல்லாமல் நேராக சென்று குருவின் அருகில் படுத்து கட்டிக்கொள்ள, கல்யாண வயசாச்சு, இன்னும் சின்ன பையலாவே இருக்கானே.
குருவின் உதட்டில் தம்பியை நினைத்து குறுநகை கண்டது. ஆள் வளர்ந்த அளவிற்கு சூர்யாவின் பக்குவம் இன்னும் வளரவே இல்லை. அம்மா, அப்பா, பாட்டி, அக்கா, அண்ணன், மாமா என சிறுவன் போல் எப்போதும் அவன் துணைக்கு யாராவது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையில் தானாக துணை தேடி ஓடி விடுவான் அல்லது யாரையாவது வர வைத்து விடுவான். இப்போது இந்த குட்டி மாண்டுகள் தான் அவன் துணை. பூவு, தம்பி ஆசைப்பட்டுப்பட்டான். நீ செளியனை மட்டும் தூக்கிட்டு போய் பாட்டி கூட தூங்கு புள்ள, இல்லாட்டி ராவலவனை சமாளிக்க முடியாது. தம்பியின் பாசமான அணைப்பில் குருவின் மோகத்தாபங்கள் எங்கோ பறந்து செல்ல சிறு வயதின் ஞாபகங்களோடு சூர்யாவையும் குழந்தைகளையும் மாறி மாறி தட்டி கொடுத்தபடி கண்ணுறங்கி போனான். கணவனின் பாசமிகு அக்கறையை மின்னகையோடு கண்ட பூஜா அனைவருக்கும் சேர்ந்தால் போல் போர்வையை போர்த்திவிட்டு இளைய மகனை தூக்கிக் கொண்டு பாட்டியோடு உறங்கி போனாள். காலை வேளை எப்போதும் போல் அனைவருக்கும் சுகமாக விடியல் தந்திருக்க வேலனின் வீட்டில் மட்டும் பிரச்சனைகளுக்கு பஞ்சமின்றி மாறினாலும் யாரும் எதற்கும் வாய் திறவாமல் அவரவர் வேலையில் கவனமாக இருந்தனர். இரவில் எப்போதும் சிவராத்திரி தான் பைரவிக்கு. நிம்மதியாக உறங்கி 2 வருடங்கள் பறிபோனது. இன்னும் வேலனை ஏற்றுக்கொள்ளாமல் திருமணமான நாளில் இருந்து எப்படி இருந்தாலோ அதே நிலையில் தெளியாத நீரோடையாகத்தான் இருவரது வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. வேலனின் அப்பா பாண்டியன் கான்ட்ராக்ட் வேலை முடித்த 2ஆம் நாளை வீட்டுக்கு வந்தவர் அவர் பங்குக்கு தனியாக பெரிய கலவரத்தையே நடத்திவிட்டார். ஆனாலும் ஒரே மகனை பகைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட முடியுமா அவரால்? அந்த சிறிய வீட்டில் இருந்தும் யாரும் யாரோடும் பேசாமல் அத்தியாவசிய தேவைக்கு ஓரிரு வார்த்தைகளில் முடித்துக்கொண்டு ஏனோ தானோவென இப்போது வரை முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு தெரிகின்றனர். ராக்கின் குடும்பம் வந்த வேகத்தில் ஜெட்டாக பறந்துவிட்டது. திருமணம் என்று ஆன பிறகு, அதுவும் வேலனே பைரவியை விரும்பி திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களை பிரித்து தன் மகளை கட்டி கொடுக்க ராக்குக்கு விருப்பம் இல்லை. எப்படியோ இருவரும் மனம் ஒத்து நன்றாக வாழ்ந்தால் சரி. வரமாட்டேன் என வீம்பு பிடித்த துளசியை அதட்டி உருட்டி இழுத்து செல்வதற்குள் ஓய்ந்து போனார் ராக்கு. சூரிய ஒளி ஜன்னல் திரை சிலையை தாண்டி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தை பளிச்சென நிறைத்தது. இரவில் தாமதமாய் கண்ணுறங்கிய பைரவிக்கு எரிச்சலை கொடுக்க என சலிப்பாக எழுந்து அமர்ந்தவளின் அருகில் கையில் புதிய பட்டுச் சேலையும் அதன் நடுவே மல்லிகை சரமும் கண்ணாடி வளையல்களும் வைத்து நின்றபடி முகம் நிறைந்த புன்னகையோடு, கல்யாண நாள் வாழ்த்துக்கள் பாப்பா, ஆசையாக சொன்ன வேலனை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் அசட்டையாக எழுந்து குளியலறை சென்றாள் பைரவி.